வணக்கம். மேல்கோப்பையில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுடைய நண்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க, அல்லது வந்து ரெஃபரல் கோடு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த லிங்க் மூலமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது 2 மெத்தட் இருக்குது. ஒன்று, நானும் அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க் சென்ட் பண்ணுவாங்க, ஜாயினிங் லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும். சரிங்களா? ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆப்பு. இதில் வந்து இங்கே இன்ஸ்டால் இருக்குது பார்த்தீங்களா, கீழே இன்ஸ்டால் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். இங்கே வந்து ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓப்பன் கொடுங்க. ஓப்பனை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? சரியான மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ப்ரொசீடை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 டிஜிட் கொண்ட ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? இந்த ஓடிபியை வந்து சரியாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து உங்களோட நேம் வந்து கரெக்டாக கொடுங்க. ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் கொடுங்க. நேம் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு உங்களோட இனிஷியல் கொடுங்க. சரிங்களா? அந்த அட்டு இடத்துல ஜிமெயில் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க. சிலவங்க வந்து ஜி கொடுத்துட்டு காமெயில்னு டைப் பண்ணிடுறீங்க. ஜிக்கு இடத்துல MAIL அப்படின்னு கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஒரு சில நபர்கள் வந்து மிஸ்டேக்காக கொடுக்குறீங்க. கரெக்டாக இமெயில் ஐடி கொடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டை வந்து நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டுங்கிறத பார்த்திங்கன்னா இந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு தெளிவாங்க ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து என்ன இருக்குன்னா கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். நெக்ஸ்ட்டு லெட்டர்லாம் நீங்கள் வந்து ஸ்மால் லெட்டர் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நீங்கள் கொடுக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து அட்டுங்கிற சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அட் சிம்பிள் கொடுத்துட்டு ஏதாவது நம்பர்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது டோட்டலாக வந்து குறைஞ்சது 8 டிஜிட்டு உங்களுக்கு வந்து அந்த பாஸ்வேர்டில் இருக்கணும். 8 டிஜிட்டுக்கு மேலே நீங்கள் வந்து எத்தனை நாளும் கொடுத்துக்கலாம். அதாவது ஒரு கேபிட்டல் லெட்டரு, ஒரு ஸ்மால் லெட்டரு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு, தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த ரெஃபரல் கோடு வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இங்கே ரெஃபரல் கோடு இங்கே வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து டைரெக்டாக ஆப்பு டவுன்லோடு பண்ணீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ரெஃபரல் கோடு கேட்டு வாங்குங்க. அல்லது உங்கள் நண்பர்கள்ட்ட நீங்கள் அவங்களுக்கெல்லாம் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் அந்த ரெஃபரல் கோடு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டால் தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். இது வந்து என்னோடய ரெஃபரல் கோடு. சரிங்களா? இப்போ என்னோடய நேம் வந்து ஷோ ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு தமிழ்நாடுங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். மேலே வந்து டீன்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு தமிழ்நாடுன்னு வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ்நாடை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தமிழ்நாடு இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா சப்மிட்ங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோவை கரெக்டாக பார்த்து அதே மாதிரி அப்படி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க. சரிங்களா? மேல்கோப்பை ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண விரும்புனீங்கன்னா அதை ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேன் சார்ந்த எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.